கடைசி சண்டை டைம் தான் பிறந்தேன்னு சொல்கிறவ அம்மா. அம்மாவையும் அப்பாவையும் நான் தான் வாழ வச்சேன்னு சொல்கிற வேண்டா. அந்த சண்டை டைம் வந்து எங்களோட அம்மா வந்து பிடிச்சிட்டு போயிட்டேன். ஆனால் மார்கழி திங்கள் அல்லவா மதே கொஞ்சம் நாளல்ல. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் அபிநயா. நான் வந்து கிளிநொச்சி உருத்திரபுரத்துலேருந்து வரேன். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்ல சொல்ல. கிளிநொச்சி மண் எல்லாருக்கும் தெரியும். யுத்த வடக்கலை சுமந்த ஒரு மண். பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. அதிலிருந்து ஒரு டீச்சர் தான் என்னை வந்து சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்தது? அது தெரியல எனக்கு. எல்லாம் ஒரு தைரியம் தான். எல்லாம் ஒரு தைரியம். வந்து சொல்லாத உறவா இவன் நெஞ்சோடு வளர்த்த. அது நான் வந்து எடுத்த பாடம் வந்து டான்ஸ் பாடம் தான். ஆனால் எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் பாட்டுக்கு. என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா. அன்றைக்கு நான் அந்த எடுத்த அந்த டிசிஷன் வந்து என்னை இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்து விடுவேன்னு நான் நினைக்கல. இந்த குழந்தைக்கு, இந்த அபிநயாவுக்கு வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு அம்மா சொல்லி அனுப்பினவா, இவ வந்து உனக்கு வாழ்வு கொடுத்த ஒரு பிள்ளை என்னன்னு சொன்னால் அவள் முதல் பாராட்டினது. அதுக்கு பிறகு வீட்டு இருக்கிறவையும் சொல்லுவினம் உனக்கு ஏலம் ட்ரை பண்ணு. இந்த தங்கச்சியினுடைய குரலை நீங்கள் ஒரு பெரிய மேடையில் ஒலிக்க வேணும்னா இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு பகிர வேணும். அப்பா வந்து நாங்கள் பாட்டு படிப்போம் மட்டும் சொல்றதுக்காக வீட்டை வந்து மைக் செட் எல்லாம் வேண்டி வச்சு அவ்வளோ எல்லாம் சம்மதமா சேலை போர்வை போத்தி கொண்டு நீ தோங்க. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு இலைமறை காயாக உள்ள ஒரு கலைஞரை இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்ட போகிறேன். கிளிநொச்சி மண் எல்லாருக்கும் தெரியும். யுத்த வடக்கலை சுமந்த ஒரு மண். அந்த மண்ணிலிருந்து இந்த வருடம் கணித பிரிவில் அகில இலங்கை ரீதியாக முதலாவது மாணவன் வந்து அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து இலைமறை காயாக நிறைய கலைஞர்கள் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு இன்றைக்கு நான் காட்ட போகிறேன். கிளிநொச்சியின் உருத்திரபுரம் அந்த பிரதேசத்திலிருந்து தங்கச்சி அபிநயா வந்திருக்கிறா. அவருடைய குரல் வளம் வந்து உண்மையாக சூப்பர் சிங்கர் அதே மாதிரி சரிகமபா போட்டிகளுக்கு தெரிவாக கூடிய ஒரு குரல் வல்லமே அவர் பெற்றிருக்கிறத வந்து எனக்கு அவர்களுடைய ஒரு ஆசிரியர் அடையாளம் காட்டியிருந்தார். எனவே அவரை வந்து என்னுடைய கலையத்துக்கு அழைத்திருக்கிறேன். நிறைய பாடல்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே கதைக்க போகிறோம். முதல் தங்கச்சியை வரவேற்று கொண்டு இந்த காணொலியை ஆரம்பிப்போம். வணக்கம் தங்கச்சி. உங்களை எனக்கு தெரியும், என்றாலும் உங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இந்த இடத்துலேருந்து வாருங்க. என்ன பெயர், உங்களுடைய ஊர், ஏதாவது ஒரு சிறிய அறிமுகம் சொல்லுங்கள். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் அபிநயா. நான் வந்து கிளிநொச்சி உருத்திரபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து முதல் வந்து எங்களோட அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வேலை கிடச்சி கண்டியில் இருந்தாங்க. கண்டியில் இருந்துட்டு ஆனால் எங்களோட சொந்த ஊர் வந்து கிளிநொச்சி தான். திரும்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்து இப்போ வந்து நான் ஒரு மருதம் தேடும் மதுரை குரல் என்று சொல்லி ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எனக்கு முதலாவது இடம் கிடச்சது. அதிலிருந்து ஒரு டீச்சர் தான் என்னை வந்து சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது போங்கன்னு சொல்லி சொன்னோமா. இன்றைக்கி சார் தான் என்ற குரலை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறேன். மருதம் தேடும் மதுரை குரல் அந்த நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தங்கச்சி. உண்மையாக அந்த என்னென்னு சொல்கிறது, கிளிநொச்சி மண்ணில் இருந்து இப்படி நிறைய குரல் வளம் உள்ளாக்கள் இருக்கணும். எல்லாரையும் வழிகாட்டணுமென்று எனக்கு ஆசை. ஆனால் யாராவது அடையாளம் காட்டினாத்தான் உண்டு. அற்புதமான குரல் வளம், அவர்களுடைய அந்த முயற்சி, அவர்களுடைய தந்தையார், வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கு என்னுடைய கலையத்துக்கு வந்திருந்தார்கள். உண்மையாக இன்றைக்கு இது ஒரு மழை நாள் என்றாலும் நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கை செய்திடணும் என்று சொல்லி நிறைய டெடிக்கேஷனுக்களால் இதை செய்து இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஒளிப்பதிவுகளை செய்திருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னே நான் நினச்சது நீங்கள் இந்த வீடியோவுக்கு கதைக்க பயப்படுவியல் ஒன்று உண்மையாக யோசித்தேன். நான் அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்தது? அது தெரியல எனக்கு. எல்லாம் ஒரு தைரியம் தான். எல்லாம் ஒரு தைரியம். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்ல சொல்ல. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்ல சொல்ல. உள்ளம் கவர் கழுவனா குறும்புகளின் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்ல
இசைத்துறைன்றது எங்களுடைய நாட்டில் இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் சென்று சாதிச்ச பிறகு நிறைய பேர் அதை விரும்பி தெரிவு செய்யணும். நீங்கள் இந்த துறைக்குள்ளே எப்படி வந்த நீங்கள்? நான் வந்து எனக்கு உண்மையாக வந்து நான் சின்னதில் எனக்கு பாட்டு வரவே வராது. நான் வந்து எடுத்த பாடம் வந்து டான்ஸ் பாடம் தான். ஆனால் எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். பாட்டு கேட்குறதா இருக்கட்டும். என் அத்தை வந்து அதை என் அப்பாட தங்கச்சி வந்து நல்லா பாட்டு படிப்பா. அவட பாட்டுக்காகவே என்ன வேணால் சரி அவ்வளோத்துக்கு நல்லா பாட்டு படிப்பா. அவாவை பார்த்து நானும் அப்படி ஒரு பாட்டு படிக்கணும். இல்லை படித்ததில்லை, அடிப்படை எனக்கு தெரியாது. நான் முதல் படித்த ஸ்கூலில் வந்து நான் வந்து தேவாரம் படிக்க விட்டவேன். என்ன தேவாரம் படிக்க விட்ட இடத்துல அங்கிருந்து மியூசிக் டீச்சர் தான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டவா, அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி ஒன்றுக்கு கூட்டிட்டு போக பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு. அப்ப நான் சரின்னுட்டேன். ஆனா அன்றைக்கு நான் அந்த எடுத்த அந்த டிசிஷன் வந்து என்னை இவ்வளவு இடத்துக்கு கொண்டு வந்து விடுவேன்னு நான் நினைக்கல. ஏன்னா என் மியூசிக் டீச்சர் ஸ்ரீரஞ்சனி மேடம் தான் எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் தந்து கொண்டு அகில இலங்கை வரைக்கும் கொண்டு போய் முதலாம் இடம் எடுக்க வச்சவா. அவாக்கு தான் நான் முதல் நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவாதான். அதுக்கு பிறகுதான் அப்படியே பாட்டுல இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்சு நல்லா கதைக்கிறீங்க. இந்த அதான் நான் சொல்ல வந்தது, ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுடைய திறமையை அடையாளம் காண வேண்டும். அடையாளம் கண்டு அவர்களை மோட்டிவேட் செய்துவிட்டு அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். ஒரு பாட்டு துறை சார்ந்த ஆளை வச்சுக்கொண்டு நிறைய கதைக்காமல் அவர்களுடைய ஒரு பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருவோம் இல்லையா. உடையவர்கள் வந்து எங்களுடைய கிளிநொச்சி மண்ணில் இருக்கிறது வந்து எங்களுக்கும் பெருமை. இவர்களை வந்து நாங்கள் இப்போ எங்களுடைய மண்ணோட மட்டும் அவர்களுடைய திறமையை மட்டுப்படுத்தாமல் சூப்பர் சிங்கர் சரிகமபாவுக்குரிய தேர்வுகள் இடம்பெறும். அது சார்ந்த குழுவினரும் வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்கள் எனக்கு தெரியும். ஏற்கனவேயும் நிறைய திறமையாளர்களை வந்து நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இந்த தங்கச்சியையும் அபிநயாவையும் வந்து ஒரு இந்திய மேடையில் அல்லது உலகத்தில் ஒரு பெரிய மேடையில் அவர்களுடைய குரல் ஒலிக்க வேணும் என்று நானும் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் இந்த குரல் வெள்ளமையை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இவ பிறந்ததில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. அதை சொல்லணும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய மண்ணில் வந்து தனிய கலைன்றது அது இன்னொரு வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது போரியல் சார்ந்தும் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். இறுதி யுத்தம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நடந்தது 2009ஆம் ஆண்டு. இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலில் முடிவு பெற்றது. அதில் புதுமாத்தலனில் தான் இந்த தங்கச்சி வந்து பிறந்தவ. அந்த அப்பைக்கும் நீங்கள் அப்போ தான் பிறந்தது. என்ன சொல்கிறவா அம்மா அதை பற்றி? அது உங்களுக்கு என்ன ஞாபகம் பாருது அப்படியெல்லாம்? நான் பிறந்த டைம் கடைசி சண்டே டைம் தான் பிறந்தேன்னு சொல்கிறவா அம்மா. அம்மாவையும் அப்பாவையும் நான் தான் வாழ வச்சேன்னு சொல்கிற வேண்டா. அந்த சண்டே டைம் வந்து எங்களோட அம்மா வந்து பிடிச்சிட்டு போயிட்டேன். ஆனால் எங்களோட அம்மாவோட வயிற்றுல நான் இருந்தது தெரியாது. அம்மாவுக்கு கொண்டு ட்ரைனிங் கொடுத்து அம்மாவை சண்டை பிடிக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தவையாம். அப்போ தான் அவைக்கு ஒரு நாள் அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்க்க நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு அம்மாவை வந்து வெளியில் விட்டுட்டினுமா. அப்போ வெளியில் சில வேளை போரில் வந்து ஏதாவது தவறையும் இருக்கலாம். அதால் இந்த குழந்தைக்கு இந்த அபிநயாவுக்கு வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு அம்மா சொல்லி அனுப்பினவா, இவ வந்து உனக்கு வாழ்வு கொடுத்த ஒரு பிள்ளை. என்னென்னு சொன்னால் அந்த ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு தெரியும் வயிற்றில் வந்து குழந்தை இருந்தால் சில விதிவிலக்குகள் இருக்குது. அப்படி அந்த குழந்தை வந்து உருவாகாத சந்தர்ப்பத்தில் வந்து சில வேளை அவர்களுக்கே பிரச்சனையாக வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் நேரடியாக சொல்லலாது. அந்த குடும்பத்துக்கு வாழ்வு கொடுத்த ஒரு குழந்தை. இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் அவருடைய திறமையை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அதாவது இசை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை மேடையை களத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். கட்டாயம் ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கும். நீங்கள் அத்தையை சொல்லியிருப்பீங்க. அதை விட நீங்கள் முதலாக நல்லா பாடைக்க எங்கேயாவது ஒரு இடத்தை யாராவது ஒரு ஆள் நல்ல கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்கும். ஒரு பேட் கமெண்ட் ஒரு ஆளுக்கு கீழே கொண்டு போகும், நல்ல கமெண்ட் வந்து மேலே மேலே கொண்டு வரும். அந்த கமெண்ட் சொன்ன அந்த நபரை ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். எனக்கு நல்ல கமெண்ட் சொன்னடா என் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ், முக்கியமாக உதயமலர் மேடம்னு சொல்லுவா. அவள் வந்து எங்களோட ஸ்கூலுக்கு நான் போனதுக்கு பிறகு வைஸ் பிரின்சிபலா மேடமாக வந்தவா. அவள் வந்த உடனே என்னை கூப்பிட்டு சொன்னவா, முதலாக இந்த பாட்டுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்னு இந்த குரலுக்கு அப்படி ஒரு அடிமை என்று சொன்னவா. அவள் தான் முதல் பாராட்டினது. அதுக்கு பிறகு வீட்டு இருக்கிறவையும் சொல்லுவேன், உனக்கு ஏலம் ட்ரை பண்ணு, உன்னால் ஏலம் எனக்கு மோட்டிவேஷன் தந்தவே. அதுக்கு பிறகு அப்படியே படித்து இந்த மருதம் தேடும் மதுரை குரலில் நான் அந்த காம்படிஷனில் வந்ததுக்கு பிறகு அந்த படித்து கொண்டு போய்க்க ரவுநாதன் சார் தான் ஜட்ஜ் பண்ண வராருன்ட்டு எனக்கு தெரியாது. நான் அவரை பார்த்தது மிகப்பெரிய ஆளுமை சார் வந்து என்னுடைய முகத்தில் நட்பாக இருக்கிறார். அவர் வந்து இலங்கையில் ஒரு பெரிய அடையாளம். அவர் இதுக்கு முதல் நான் ஸ்கூலால் போட்டிக்கு போய்க்க நான் அகில இலங்கை போய்க்க அவரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அவர் தான் எனக்கு இங்கே ஜட்ஜ் பண்ண வருவார்னு நான் நினைக்கல. அவரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், அடரா இவரா அப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டு உனக்கு நல்ல குரல் இருக்குது, நீ வந்து
நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா நீ வந்து பெரிய இடத்துல இருப்பேன்னு சொல்லி சொன்னவர். மற்றது அவர் வந்து சின்ன சின்ன பிள்ளையையும் சொல்லி தந்து இப்படி கரெக்டாக படிக்கணும்னு சொல்லி கிளாஸ் எல்லாம் வர சொல்லி அப்படி அவரும் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து டெரர் மாதிரியான சரியான ஃப்ரெண்ட்லியான சார் ஒருத்தர். கடைசியாக சொன்னவர் நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தேன்னு சொன்னா நீ நல்ல இடத்துல இருப்பேன்னு சொல்லி அப்படி எனக்கு எல்லாருமே நான் பாடின அளவில் எல்லாருமே எனக்கு ஏழுமண்டு சொன்னவே உன்னால ஏழும் ட்ரை பண்ணு நல்ல கமெண்ட்ஸ் தான் சொல்லுவேணும். கிரேட். இந்த தங்கச்சியினுடைய குரல் பலத்தில் இன்னும் ஒரு இனிமையான பாடல், அந்த பாடை கேட்டுட்டு மேற்கொண்டு பேசுவோம். வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. இலைமறை காயாக இருக்கின்ற ஒவ்வொரு கலைஞர்களையும் கொண்டு வர வேண்டியது ஊடகத்துறையில் இருக்கிற எங்கட ஒரு தேவை அல்லது ஒரு கடமையாக இருக்கின்றது. இப்படியான ஆட்களை கொண்டு வந்துட்டு டக்குன்னு சும்மா இருத்தி போட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவர்களுடைய வோக்கலை நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் மெனக்கட்டுருப்போம், இங்கே ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே மெனக்கட்டு திருப்ப எடுத்து என்னென்னு சொன்னால் இலங்கையிலிருந்து போகிற கலைஞர்கள்ட அந்த பிராண்டிங் வந்து நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற நிறைய பேரில் நானும் ஒரு ஆள். இந்த தங்கச்சியினுடைய குரலை நீங்கள் ஒரு பெரிய மேடையில் ஒலிக்க வேணும்னா இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு பகிர வேணும். முக்கியமாக கிளிநொச்சி மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஆள் போனால் அந்த மண்ணுக்கும் ஒரு பெருமை, மற்ற அந்த குழந்தையும் வந்து ஒரு குடும்பத்துக்கு வாழ்வு கொடுத்த ஒரு குழந்தை. ஸோ அவருடைய அந்த சாதனை பெரிய இடங்களுக்கு போகணும் என்று ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விடயத்துக்கு வர போகிறேன். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை பற்றி கட்டாயம் சொல்லணும். எவ்வளவு தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினோம் பார்க்கவே தெரியுது. இன்றைக்கு வந்து எல்லாம் இருக்கணும், மலைக்களால் கூட்டி கொண்டு வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ண, அதை விட என்ன அவர்களுக்கு நன்றி. அம்மா அப்பாவுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணுமேண்டா. இந்த காம்படிஷன் கூட தங்கச்சி தான் போனவா, அதில் வந்து அவள் தான் குரல் தேர்வுக்கு போனவா. பிறகு அம்மா தான் அந்த சாரோட போய் கதைச்சு இப்படி மூத்த மகள் இருக்கிறா வந்து அவள் நல்லா பாட்டு படிப்பான்னு சொல்லி பிறகு அம்மா தான் கூட்டிகிட்டு போய் இப்படி பாட்டெல்லாம் வச்சு. ஆனால் சரியாக கஷ்டப்பட்டுவே அங்கே கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், வந்து என்னோட மினக்கிறதா இருக்கட்டும், இங்கே போட்டிக்கு இங்கே என்றாலும் வந்துடுவேணும். அப்பா அம்மா அப்படி தான், அம்மா அப்படி தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துவே. அப்பா வந்து நாங்கள் பாட்டு படிப்போம் மட்டும் சொல்கிறதுக்காகவே வீட்டை வந்து மைக் செட் எல்லாம் வேண்டி வச்சு அவ்வளோ எல்லா சப்போர்ட்டுமே அம்மா அப்பா கொடுத்துவேன். அம்மா அப்பா இல்லாட்டி நான் அன்றைக்கு வந்து தெரிஞ்சிருக்க மாட்டேன். இன்றைய கூட இவ்வளோ தூரம் என்னை வந்து கூட்டிக்கொண்டு வந்து ரிசல்ட்டை காட்டி அவைக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். அந்த விஷயத்தையும் திரும்ப சொல்லி விடுவோம். பிள்ளைகளுக்கு பிடிக்குமென்றக்காக மைக் செட் ஆம்பிளிஃபயர் எல்லாமே அப்பா வீட்டை வேண்டி கொடுத்துருக்காரு. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சும்மா பாடி பழகலாம், ஆனால் மைக்கில் பாடினா தான் அந்த கான்ஃபிடென்ட் வரும், அந்த துணிவு வரும். அதுக்காக அந்த அப்பா வேண்டி கொடுத்துருக்கிறார். உங்களுடைய மண்ணை நீங்கள் எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் பெருமையாக இருக்குது கிளிநொச்சி மண். ஏனென்றால் சில பேர் யோசிப்பினா கிளிநொச்சி மண்ணுன்னா ஆவே சும்மா ஒரு சக்கரை ஆகலன்னு சில பேருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குது இல்லையா? அப்படி நான் பொதுவாக சொல்கிறேன், சில பேருக்கு இருக்குது. அவர்களுக்கு உங்களுக்கு பதில் என்னவா இருக்கும்? இல்லை, உண்மையாகவே இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன். கிளிநொச்சி அதுவும் உங்களோட யுத்தாதிகளை வச்சு பார்த்தா நான் வந்து இந்த மண்ணில் பிறந்ததை பெருமையாக நினைக்கிறேன். நான் இந்த குரல் கூட நான் நாளைக்கு போனால் கிளிநொச்சியிலேருந்து போய் எங்களோட ஈழத்திலேருந்து வந்த ஒரு பிள்ளைன்ற குரல்னு சொல்லி இந்த உலகம் முழுக்க கேட்குறத நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். இந்த மண்ணில் பிறந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கோணும். நிறைய பேர் இதை பார்ப்பினோம். உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இருந்து பாருங்க நிச்சயமாக மாறும். இதை பார்க்குற புலம்பெயர் உறவுகள், டயஸ்போரா உறவுகள், நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் நிறைய பேர் நெட்வொர்க்கில் இருப்பீங்களே எனக்கு தெரியும், டிவி சேனல்ஸோட. இந்த பிள்ளைக்கும் ஒரு சான்ஸ். இதை நான் எல்லாரையும் வந்து கொண்டு வந்து காட்டுறேன். இல்லை இனியில் திறமையான ஆக்களை தான் நான் தேடி பிடிச்சி எங்கேயாவது இருந்து கொண்டு வரது. உங்களுடைய தங்கச்சியும் வந்து பாட்டு பாடுவான்ற ஒரு கதையை சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அந்த காம்படிஷனில் வந்து இவ ஃபர்ஸ்ட் எடுத்தது, அவ செகண்ட் வந்தது. ஆனால் முதல் அந்த தேர்ட் வந்தது. ஆனால் அந்த காம்படிஷனுக்கு எண்ட் பண்ணது வந்து அந்த தங்கச்சி தான். பிறகு இவ போனது. இப்போ நாங்கள் இந்த கலையகத்துக்கு மேலே இருக்கிறாள் இளையராஜா சார். அவர் தான் இந்த இசைத்துறையை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்மார்த்தமான குருவாக, மானசீக குருவாக. அவருடைய ஒரு பாடல் ராசாவை உன்னை நம்பி, அந்த பாடலை சகோதரிகள் இருவரும் சேர்ந்து பாடுவார்கள். அது எப்படி இருக்கும் என்று கேளுங்க. இது இப்படி ஒரு குழந்தைகளை பெற்று வளர்க்க அந்த பெற்றாருடைய மனோநிலை, சந்தோஷம் எப்படி இருக்கும் என்றதையும் நீங்கள் இந்த பாடலூடாக உணரலாம். பாட்டை கேட்போம்.
வந்து சொல்லாத உறவா இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீர் இழுத்தா ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. எல்லாருக்கும் இதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்திருக்கும். எங்களுக்கும் இப்படி குழந்தைகள் கிடைக்கணும், எங்களோட வீட்டையும் இப்படி பாட வேணும்னு. அதுக்கு நினைச்சா மட்டும் போதாது, பிள்ளைகளுக்கு இசைத்துறை சார்ந்து சப்போர்ட் பண்ண வேணும், நிறைய ஊக்குவிப்புகளை கொடுக்க வேணும், இப்படி நிறைய நேரம் வெயிட் பண்ண வேணும். இந்த துறையில் மிகப்பெரிய முதலீடு பொறுமை. சரி, உங்களுடைய கல்விப்புலம் சார்ந்து நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க ஆசை? எனக்கு மியூசிக், நான் டான்ஸ் தான் படித்தேன். எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் அதை விட மியூசிக் பிடிக்கும். நான் படித்து கேம்பஸ் போகணும் என்ற ஒரு ட்ரீம் தான் எனக்கு இருக்குது. நல்லா படித்து A-level நல்லா செஞ்சு கேம்பஸ் யூனிவர்சிட்டி போய் ஒரு டான்ஸ்லேயும் நல்ல இடத்துக்கு மியூசிக்லேயும் நல்ல இடத்துக்கு வரணும். எல்லாத்துலேயும் வரலாம். இப்போ நானும் இந்த துறையில் சம்மந்தம் இல்லை. எடுக்க சொல்கிறதா 25 வயசில் கீபோர்டு தூக்கி கொண்டு போய் இப்போ எனக்கு கிடைக்காதெல்லாம் மற்றதுக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு பாரவே எல்லாருக்குமே நல்லதான் கூட செய்கிறது, நல்லதான் செய்கிறது. இந்த இடத்துல உங்களோட சேர்ந்து 3 சகோதரிகள், என் வீட்டை 3 பெண் குழந்தைகள். அப்போ அவேண்ட அந்நியோன்யம் அதை பற்றி சொல்லணும் கேட்டேன். அது என்னதான் சண்டை பிடிச்சான்னு, உடுப்புக்கு சண்டை பிடிச்சான்னு, சீப்புக்கு சண்டை பிடிச்சான்னு, அந்த ஒரு மிங்கிலாகி பாடுவோம், அடிபடுவோம். அவங்களோட சகோதரர்களை பற்றி வார்த்தை. உண்மையாக எனக்கு கிடைச்ச 2 தங்கச்சியுமே உண்மைக்கு நான் லக்கி என்று சொல்லணும். ஏண்டா பொதுவாக சண்டையெல்லாம் பெரும்பிட்ட அடிபடுவோம், சண்டை பிடிப்போம். ஆனால் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். என் தங்கச்சி நான் அந்த ஓலைலைன் போய் நான் வின் பட்டதுக்கு நான் அழையலை, ஆனால் என் தங்கச்சி அழுதவா. அந்த அளவுக்கு அவள் பாசம். அந்த எங்கேயும் போனா அக்கா வடிவா வலிக்குது, வடிவாயிரு அப்படியெல்லாம் சொல்கிறவே. அந்த சரியான பாசம் எங்கேயும் விட்டு கொடுக்குறதில்ல. ஆனால் எங்களுக்குள்ள சண்டை பிடிப்போம், விட்டு நிறைய சண்டையில் வரும். ஆனால் அங்கேயும் விட்டு கொடுத்ததில்லை. அப்படி சரியான பாசம். 3 பேருமே ஒரு ஆள் சரியான பாசம். வீட்டு அம்மா அப்பா தங்கச்சியை லேசினாலே நாங்கள் போய் சொல்லுவேன், தங்கச்சி பேசுறீங்க, பேச வேணாம்னு சொல்லுவோம். அவ்வளோ பாசம். இல்லை, இன்றைக்கு பார்த்தேன் அந்த ரெக்கார்டிங் செய்ய அந்த பாட்டு இன்னடுத்த பிச் கரெக்ஷன் செய்ய வேணும், திருப்பதி வேணும்னு சொல்லி அது ஒரு மோட்டிவேஷன். என்னென்னா, இப்போ இசையை படிக்கிற அநேகமான நாட்களுக்குள்ள சவால் வீட்டில் உள்ள ஆக்களே புதினமாக பார்க்குங்க, அதுகளின் 2 குளறுதுகள் உண்டு. அப்போ உங்களோட வீட்டை எல்லாருமே சேர்ந்து பாடைக்க அது ஒரு அந்யோன்யமான இதாக இருக்கும். தொடர்ந்து இந்த அபிநயா தங்கச்சியினுடைய இன்னொரு அற்புதமான பாடலை கேட்டுவிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறையவே பேசுவோம். நதியாக நீயும் இருந்தானே நானும், நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும், நீ இருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். முதல் நாளின் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போட நடமாடி நீ வாழ்கிறாய், நெஞ்சில் நீ வாழ்கிறாய். என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னோஞ்சல் நான் அல்லவா. உங்களுக்கு இசைத்துறை சார்ந்து நிறைய பேரை பிடிக்கும், நிறைய குரல் வளங்கள் பிடித்திருக்கும். அபிநயாவுக்கு பிடித்த குரல் என்றால் யாருடைய குரல்? எங்களுடைய சித்ரா அம்மாட குரல். சித்ரா அம்மாட அப்படி என்ன பிடிக்கும்? என்ன பாட்டு? என்ன பாட்டு? அதில் அந்த அவள் படிப்பா, அந்த குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும். அது எனக்கு அப்படி பிடிக்கும். அவள் அந்த சங்கதி இழுக்கிறதெல்லாம் அந்த கஷ்டப்படவும் மாட்டா, வடிவமா படிப்பா. அவளோட குரலுக்கு நான் ஒரு அடிமை. அதே மாதிரி தான் இளையராஜா சார், அவரும் அப்படி அவரோட பாட்டு வரிகள், அந்த என்ன பாட்டு, அந்த இளங்காற்று வீசுதே, அதெல்லாம் அப்படி சூப்பரான பாட்டு. அதனால அந்த மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். அவே மாதிரி நாங்களும் ஒரு பாடகராக வரமாட்டேனான்றதான் என்ற ஒரு கனவு. கட்டாயம் நிறைவேறணும். அது நிறைவேறும் கட்டாயம். உங்களுக்கு இந்த இசைத்துறை சார்ந்து உங்களுடைய இசை பயணத்துக்கு ஏதாவது உதவி செய்ய நிறைய பேர் ஆசைப்படுவினம். நான் எல்லா காணொலிகளையும் சொல்கிறது தான், நான் எதுலேயுமே சம்மந்தப்படுகிறது இல்லை. ஏன்னா நான் என்னுடைய ஜோனர் வேறு, உங்களுக்கு தெரியும் தானே. உங்களுக்கு இசைத்துறை சார்ந்து என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லுங்கள். யாராவது பார்த்துட்டு உங்களுக்கு அதை செய்யக்கூடும், அப்படி செய்திருக்கிறார்கள் நிறைய பேர். என்ன விருப்பம் உங்களுக்கு? என்ன இருந்தால் வெக்கப்பட தேவையில்லை, இதில் ஒன்றுமே வெக்கப்பட தேவையில்லை, சொல்லுங்கள்.
எனக்கு வந்து மியூசிக் படிக்கணும், படிச்ச அடிப்படையிலேருந்து படித்து டிவைஸ் டிவைஸ் ஏதாவது தேவைண்டால் என்ன என்ன டிவைஸ்ண்டா எனக்கு ஒரு பியானோ பியானோ விருப்பம் விருப்பம். விருப்பம் ஓகே. மற்றபடி எனக்கு படித்த நான் இப்போ எனக்கு வந்து இந்தியா சரிகமபா சூப்பர் சிங்கர் அந்த களத்தை அமைச்சு தரணும், அதுக்குரிய சான்ஸை பெற்று தரணும். ரைட். உங்களுடைய வீட்டின் முகவரி யாராவது நேர வந்து அந்த அன்பர்கள் தரலாம், அல்லது அப்பாட தொலைபேசி இலக்கம். என்னன்னு சொன்னால் நான் இந்த வேலைகளுக்கு போகிறேன் அது கெட்ட பேர் வரும் உங்களுக்கு தெரியும் தானே, அடையாளம் காட்டி விடணும். மற்றபடி உதவி செய்ய விரும்புகிற நல்லுள்ளங்கள் தயவு செய்து என்ன தொடர்பு கொள்ளாமல் இவர்களுடைய அப்பாண்ட தொலைபேசி இலக்கம் படமா சொல்லிவிடுங்க. 077 66 57 513. திரும்ப சொல்லுங்க. 077 66 57 513. அப்புறம் தங்கச்சி நல்லா பாடுறாதானேன்ட்டு அப்புறம் மிஸ் கால் விட்டு இந்த குறும்பு விளையாட்டுகள் விடுறையில் இப்போ நாங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறோம், எங்களால் முடிஞ்சதை நாங்களும் செய்வோம் என்ன. ஸோ யாராவது நல்லுள்ளங்கள் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஏதாவது இசைத்துறை சார்ந்த ஏதாவது சின்ன ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் இந்த தொலைபேசி ஊடக தொடர்பு கொண்டு கேட்டு செய்யலாம். ஏனென்றால் தேவையுடைய ஆக்களுக்கு தான் அதை வேண்டி கொடுக்கணும். ஒரு கிளிநொச்சி மண்ணிலிருந்து நிறையவே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், அப்போ அங்கேருந்து வந்து இப்படி ஒரு ஆற்றுகையை வெளிப்படுத்துகிறாண்டா யாராவது பார்க்குற நல்லுள்ளங்கள் அதை செய்ய வேணும். திருப்பம் சொல்கிறேன், யுத்தத்தில் இறுதி நேரத்தில் அவள் பிறந்ததால் தான் இன்றைக்கு அந்த குடும்பம் இருக்குன்னு சொல்லலாம், மறைமுகமாக சொல்லலாம். அவருக்கு அப்போ அவைகளில் ஒரு பவர் இருக்கும், அதை தான் சொல்ல வர்றது. அது கடவுள் தான் அப்படி செய்கிறது. அந்த இப்போ நாங்கள் நினைச்சோன்னே உயிரோண்டு உருவாகிறது இல்லை தானே, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு களம் அமைய வேணுமென்றது எல்லாருடைய ஆசையும். ஒரு அற்புதமான இன்னொரு பாடலை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பேசுவாங்க. சம்மதமா சேலை போர்வையை போர்த்தி கொண்டு நீ தூங்க, சம்மதமா வெட்கம் கொன்று ஏக்கம் கோட்டிட, சம்மதமா என்னை உந்தன் கூந்தலுக்குள் கொடியேற்ற, சம்மதமா எனக்குள் வந்து கோச்சம் ஓட்டிட, கட்டிக்கொண்டு கைகள் கோர்த்து தூங்க சம்மதம், உன்னை மட்டும் சாகும் போது தேட சம்மதம், உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம், உன்னை தோளில் சாய்த்து கொண்டு போக சம்மதம். ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்ன ஆச்சு ஓய்யா, ஏன் எனக்கு வேர்வை, ஏன் எனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. அற்புதமான குரல் வளத்தில் நிறைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியின் உருத்திரபுரம் பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அபிநயா தங்கச்சி. இந்த இடத்துல கட்டாயம் உங்களுடைய அப்பாவின் பேரும் அம்மாண்ட பேரும் கட்டாயம் சொல்லுவாங்க, அது இருக்கா சொல்லிவிடுங்க. அப்பா வந்து மாணிக்கவாசர் மயூரன், அம்மா வந்து நிஷாந்தினி. தங்கச்சி ஆக்கிற பேரையும் சொல்லிவிடுங்க. முதலாவது தங்கச்சின்ற பேர் தனுசிகா, குட்டி தங்கச்சின்ற பேர் ஜன்சிகா. நீங்கள் கேட்கலாம், இசைத்துறை சார்ந்த காணொலிக்கு என் குடும்பத்தை கொண்டு வரீங்களேன்னு. கட்டாயம் எங்களுடைய இப்போ எங்களோட பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்டமைப்பு எங்களோட குடும்பம். ஸோ நாங்கள் குடும்பத்தை உடைய விட்டுறக்கூடாது, அதுதான் எங்களோட பலம். மேற்கொண்டு இந்த இசைத்துறையில் ஒரு சான்ஸ் கிடைத்தால், ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆசைப்படுவீங்களா அந்த இடத்துல? ஒரு சான்ஸ் ஒன்று கிடைத்தா என்ன எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி என்ன இப்போ இந்த ஊருக்கிட்ட இந்த குரலை நாளைக்கு உலகம் முழுக்க கேட்கணும். அதே மாதிரி என்னை பார்த்து எவ்வளவோ பேர் வந்து திறமை இருந்தும் இன்னும் வெளிவராமல் இருக்கணும். நாளைக்கு கில்மிஷா அக்கா போன மாதிரி நானும் போய் அப்படி நிறைய பிள்ளைகள் வந்து எங்களோட இலங்கையிலேருந்து அவங்க குரல் முழுக்க வெளியில் தெரியணும். அவ்வளோதான் ஆசை. எல்லாரும் வெளியில் வரணும், திறமை இருக்கிற எல்லாரும். இவரை எனக்கு அறிமுகப்படுத்தி இருந்தது வந்து உருத்திரபுரம் உங்களுடைய பாடசாலை. அது வந்து தங்கச்சி படிக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஆனால் அவைக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும். என்று சொன்னால் கயலினி டீச்சரும் மாக்கரி டீச்சரும் தான் வந்து இப்படி ஒரு இது காம்படிஷன் ஒன்று நடக்குது, இப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொன்னது. அதே மாதிரி சாருக்கு என்ன அறிமுகப்படுத்தினதும் அவை தான். அவைக்கு தான் நான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும். சாருக்கு இப்படி காண்டாக்ட் பண்ணி என்ன அறிமுகப்படுத்தி டீச்சர் 2 பேருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்யூ சொல்கிறேன். டீச்சர்ஸ் 2 பேரும் இல்லாட்டி நான் சார் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். நிறைய பேர் எங்களோட இடத்துல இருக்கணும். நாங்கள் 1-2 பேர் போனோன்னு அதிசயப்படுறோம். நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர் இலைமறைகாயாக இருக்கிறோம். இதை பார்க்குறாக்களும் நீங்கள் இப்படி என்னுடைய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒரு வீடியோஸ்லையும் இருக்கும், பார்க்கலாம். இப்படி ஆக்கள் இருந்துன்னு எனக்கு அனுப்பி வச்சா
நிறைய வாரது உண்மையாக. எனக்கு இது வரைக்கும் ஒரு 20 பேருக்கு கிட்ட எல்லாம் வந்திருக்கு. அயல் கிராமங்களில் கூட இருக்குது. நான் சொல்கிறது வந்து யாரையுமே மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. ஐ வில் கால் யூ ஆன் அ கரெக்ட் டைம். உங்களுடைய நேரத்துக்கு நான் உங்களை கூப்பிடுவேன், அவ்வளோதான். இப்போ உங்கள் டைம் வந்து கிட்டத்தட்ட 2 கிழமை இன்றைக்கு தான் டைம் வந்தது. ஏன்னா நான் இவங்களுடைய வாய்ஸை வந்து எனக்கு சொல்கிறாங்க, ஒரு டீச்சர் எடுத்து இப்படி இங்கே படிக்கிற பிள்ளைன்ற அக்கா நல்லா பாடுவா, நிருபன் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுங்கன்னு சொல்ல. இப்போ நான் உடனே ஃபோனை கொண்டு கொடுத்துட்டு அவளோட பாட்டு அனுப்ப சொல்ல. அவள் சொன்னால் பாட்டு அனுப்பையில் ஆளை பக்கத்தை நிற்கிது, இங்கே ஒரு ஹெல்ப்புக்கு வந்தவ ஸ்கூலில் நேராக பாடுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டு தான் பாடினவாவா. அந்த பாட்டு கேட்ட உடனே ஒரு தயக்கமும் சொல்லல, நேரடியாக நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த பாட்டு தான் இது. என்ன பாட்டு? மார்கழி திங்கள் அல்லவா. ஜானகி அம்மா பாடினது, ஏஆர் ரஹ்மான் சார் இசையில் மார்கழி திங்கள் அல்லவா. அந்த பாடலை நீங்கள் இப்போ கேட்கலாம். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாளல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறையுனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா, ஒரு முறையுனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா, வருவாய் தலைவா வாழ்வே வெறும் கனவா, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாளல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, இதயம் இதயம் நெருகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடன் காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாளல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. நிறைய பாடல்கள், நிறைய விடயங்கள் பேசி இருக்கிறோம். இன்றைக்கு கிளிநொச்சி உருத்திரபுரம் பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அபிநயா அவர்களுடைய இசைத்திறமை பார்த்துருக்கிறோம். நிறைய பேர் அந்த பாடல்களை, இந்த வீடியோவை நீங்கள் ஒரு திருப்ப டைம் இருந்தால் ஹெட்செட் அடிச்சுட்டு அந்த குரலை நீங்கள் கேட்க வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காகத்தான் மினக்கிறது. தனியே ஒரு ஃபோன் டிவைஸ்லேயோ அல்லது ஒரு டிவிலேயோ பார்க்க அந்த செய்த ஆடியோ ஒர்க்குக்கே பெருமதி இல்லாமல் போயிடும். ஸோ அதை ஒரு பார்த்துட்டு, அது மட்டும் இல்லை, பார்க்குறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு கால் ஒரு ஷேர் ஒன்றை பண்ணி விட்டால் ஒரு பொண்ணான கருத்துக்களையும் போட்டு விட்டா மோட்டிவேஷன் வரும். மோட்டிவேஷன் தான் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சொத்து. மனிதர்களால் உண்மையான இதயபூர்வமான வார்த்தைகள். இப்போ வேணுமெண்ட் வந்து இந்த ஃபேக் ஐடியில் போடுறாங்கள நீங்களும் கணக்கெடுக்க தேவையில்லை. எனக்கு ஆரம்பத்தில் அதை பற்றி கோபம் வந்தது. சரியா, அவைக்கு எதிர்வினை ஆற்றணும், அவையை பழி வேண்டணும், அப்படி எல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தா நாங்கள் லைஃப் ஃபுல்லாக உதுவலைத்தான் வேலையாக தெரியணும். நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக ஏதாவது அப்படி செய்கிறவையா ஆக்கள், அவையை நீங்கள் அப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இல்லை, இது வரைக்கும் அப்படி செஞ்சதில்லை. அப்படி செய்கிற ஆட்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, எங்களுக்கு திறமை இருக்கிறத தான் நாங்கள் வெளியில் காட்டுறோம். பேட் கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் கடந்து போனால் மட்டும்தான் நாங்கள் ஜெயிக்கலாம். இல்லாட்டி கஷ்டம். ஒவ்வொரு நெகட்டிவை பார்த்துட்டு விழுந்திருந்தோம்னா கடைசி வரைக்கும் விழும்பி நாங்கள் வந்து முன்னெடுத்துக்கு போக இயலாது. சில டைம் ஸ்கூல்ல எல்லாம் இப்படி கமெண்ட் வரும், அந்த வடிவா படிக்கலை கிண்டல் எல்லாம் அடிப்பிடும். சில தம்பிமார்கள்லாம் வந்து என்ன நீங்கள் இப்படி படிக்கிறீங்கன்ட்டு அந்த கிண்டல் அடித்து பாட்டு எங்களால் முடிகிறத நாங்கள் செய்கிறோம். அவைய பார்த்துட்டு நாங்கள் விழுந்துட்டோம்டா முன்னுக்கு வர இல்லாதது கஷ்டம். நிச்சயமா இந்த இளைய தலைமுறை எல்லா வீடியோக்கள்லையும் சொல்கிறதா தான், அப்படி போகுது இப்படி போகுது, குறுக்கால போகுது, மோட்டார் சைக்கிளில் போகுது, அடிபடுது என்று சொல்கிற நெகட்டிவிட்டிகளுக்கு அப்பால் இந்த பிள்ளையை போல் நிறைய ஒரு தங்கமான பிள்ளைகளும் இருக்குது எங்களுடைய மண்ணில் என்றதை நான் காட்டி கொண்டிருக்கின்றேன். காட்டுறது மட்டும் இல்லை, அவைய மாதிரி மற்றாக்களும் உருவாகணுமென்றதுக்கு உளவியல் ரீதியாக சரியாக வேலை செய்கிறேன். ஊடக போராளியாக நிறைய கஷ்டப்படுறேன். பார்க்குறவைக்கு விளங்காது.
நாங்கள் செய்ய நினைக்கிறத வேறு ஒரு விதமாக செய்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு விளங்கும் நான் என்ன செய்கிறேன்னு. இவருக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேணும். அது மட்டும் இல்லை, இவருடைய அந்த திறமையை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே அதை பரப்ப வேணும். இந்த காணொலியை நீங்கள் எவ்வளவு தூரம் பகிர்கிறீங்களோ அதுக்கு தக்க அந்த கிளிநொச்சியில் இருந்து வந்த அந்த தங்கச்சியின் வாழ்க்கை உங்களோட ஒரு ஷேரால் மாறலாம். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தது, ஒரு ஆள் வந்து ஒரு ஓட்டால் வந்தவர், நீங்கள் அறிஞ்சினீங்களோ தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஷேரும் அல்லது ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையை தலையெழுத்தையே புரட்டி போட்டுடும். சும்மா ஒரு கிரந்தம் கொண்டு விடுவோம். சூப்பர் சிங்கருக்கு போனால் மறந்துடுவீங்களோ? இல்லை, கட்டாயம் இல்லை. என்றைக்குமே நாங்கள் தொடங்கின இடத்த அப்பாவும் சொல்லி கொடுக்குறோன்ட்டு எனக்கு அது மட்டும்தான். என்றைக்கு நீ எவ்வளோ பெரிய இடத்துல போயிருந்தாலும் நீ தொடக்கத்தை மட்டும் மறந்துடாதேன்ட்டு நான் பார்க்கவே தெரியும். உண்மையை நான் அதை எதிர்பார்த்தும் செய்கிறது இல்லை. ஏனெண்டா இப்போ வந்து ஒரு ஆசிரியரை நீங்கள் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வேலை என்னவா இருக்கும், அந்த லைஃப் ஃபுல்லாக டீச்சராக தான் இருப்பார். அவர்கிட்ட வேலை விதைச்சு கொண்டு இருக்கிறது தான். அவள் எங்களை டாக்டராக வந்துட்டினுமா இன்ஜினியராக வந்துட்டினுமான்றது இல்லாமல் இல்லை. அவர் இன்ஜினியராக வந்தால் பிறகும் இவர் இங்கே வேறு ஒரு வச்சுக்கு படிப்பிச்சு கொண்டிருப்பார். நானும் அதைத்தான் செய்கிறேன். நிறைய பேருக்கு ஆசிரியர் துறையே ஆரம்பத்தில் இருந்தாலும் பிறகு பிஏ செய்ய வந்தாலும் எனக்கு அதில் ஒரு விருப்பம். நிறைய பேர் அப்படி உருவாக்கணும், இப்படி எங்களோட பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான டேலண்டோடு இருக்குது, அதில் கொண்டுறணுமென்று தான் எனக்கு ஆசை. உங்களுக்கு உண்மையில் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நல்ல திறமை இருக்குது. ரவுனாதன் சார் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் பார்த்தா அது சின்ன, நாங்கள் போனாலே ட்ரெயின் பண்ணுவீங்க உங்களை. திருப்பம் சொல்கிறேன், சரிகமப்பா அல்லது விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் நிகழ்வுக்குரிய குரல் தேர்வுகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயோ கிளிநொச்சியிலேயோ இடம்பெற்றால் இந்த பிள்ளைக்கும் ஒரு சான்ஸை கொடுத்து விடுங்கடா 10 செய்து. ஏன்னா உண்மையாக திறமை இருக்கிற அந்த பிள்ளை கட்டாயம் போகணும், திறமை இருக்கிறார்கள் போகணும். அப்போ தான் எங்களோட நாட்டுக்கும் ஒரு பெருமை. சும்மா நிகழ்ச்சிக்கு எடுத்து போட்டு தேவையில்லாமல் விளங்கு தானே அந்த கதை இந்த கதை இல்லை. திறமை எடுத்தால் சரி, தேவையான ஒரு நல்ல கண்டென்ட்டும் இருக்குது. அவள் பிறந்ததால் இன்றைக்கு அந்த குடும்பம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரியும் இருக்குது, திறமையும் இருக்குது. இந்த நேரத்தில் இறுதியாக யார் யாருக்கெல்லாம் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால், ஈழத்திலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரும் பாடகியாக எங்களோட கலைஞர்களுக்கு அல்லது எங்களோட வளர்ந்த கலைஞர்களோ அல்லது எங்களோட சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்களா அபிநயா? திறமை இருந்தால் தயவுசெய்து முடங்கி இருக்க வேணாம். யாரும் வந்து எங்களை எழுப்பி விடுவேணுமா, யாராவது வந்து எங்களுக்கு எங்களோட திறமையை பார்ப்பீனுமா, அப்படி இல்லை. நாங்களே போய் எங்களுக்கு இது இருக்குது, நாங்கள் தான் உருவாக்கணும் எங்களோட திறமையை. கட்டாயம் எல்லாரும் வந்து சில பிள்ளைகளுக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட் பிள்ளைகள் கூட என் ஃப்ரெண்ட் என்னோடைய இருந்த ஃப்ரெண்ட் நல்லா பாட்டு படிப்பாள், நல்லாவே பாட்டு படிப்பாள். ஆனால் கூச்சம், சரியான பயம், எல்லாரும் வடிவில்லைன்னு சொல்லுவீனுமோ இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் திலக்ஷனான்னு சொல்லி நான் தான் நமக்கு மோட்டிவேட் பண்ணேன், இல்லை நீ படிக்கிறது வடிவாக இருக்குது, இப்போ என்ன மாதிரி நீயும் படிக்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேர்ந்து ஸ்டேஜ் ஏறி பாடினவா. அதுக்கு பிறகு தான் அவாவுக்குள்ளேயே அவாவே சொன்னுவா, தேங்க்ஸ் டி, நீ இல்லாட்டி இப்படி எனக்கு வந்து இப்படி நான் ஸ்டேஜ் எல்லாம் மாதிரி படிச்சிருக்க மாட்டேன். அப்படி ஸ்டுடியோ வச்சிருக்க இப்படியான சந்தர்ப்பங்கள் அப்படியும் இருக்குது, கிடைச்சதை ரக்கி விட்டதும் இருக்குது, டேலண்ட் இருக்குது. அப்படி கண்டிப்பாக எல்லாருக்கும் டேலண்ட் இருந்தால் கட்டாயம் வெளியில் வாங்க. அவ்வளோ, அதாவது திறமையை ஒழித்து வச்சிருக்க வேண்டாம், சிறங்கொண்டு சீறி எழுங்கள், சிங்கத்தை உறங்க விட வேண்டாம் என்று அபிநயா சொல்லியிருக்கிறார். இலங்கையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் உருத்திரபுரம் பிரதேசத்திலிருந்து இன்றைக்கு சகோதரி அபிநயா அவர்களுடைய பாடல் திறமையை, அவருடைய இசை அறிவையும் ஒரு நேர்காணலாக செய்திருந்தேன். தமிழ் எந்திரன் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும், மற்றவர்களுடைய திறமையை அடுத்த கட்டத்துக்கு உலகெல்லாம் கொண்டு பரப்ப வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அலைவரிசை வலியொலித்தளம். இந்த நேர்காணலை அற்புதமாக வந்து இந்த கலையகத்தில் ஒளிப்பதிவுகளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி, நான் சொல்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் சலிக்காமல், ஒரு சொட்டு கூட சலிப்பில்லை என்றால் அந்த ஓர்மம் தானும் சாதிக்கணும்னு அந்த பிள்ளையில ஒரு சோர்வுமே நம்ம முகத்தில் பார்க்கல. நீங்கள் செய்ய வேண்டியதை தான் எல்லாம் செய்தாச்சு, டக் டக் டக்குன்னு எல்லா இடமும் பரப்பி விட்டா சரி. இறுதியாக யாருக்காவது நன்றி சொல்கிறேன்னா சொல்லி போட்டு காணொலி முடிச்சிடும். டீச்சர், எந்த மியூசிக் டீச்சர் சார், ரவுநாதன் சார், மற்றது அந்த கனடா ஒன்றியத்தால் இருந்த அவங்க அந்த நிகழ்ச்சியை செஞ்சவைக்கு மிகப்பெரிய நன்றி. ஒவ்வொரு வருஷமும் உருத்திரபுரத்தில் ஒவ்வொரு திறமையாளரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி செய்யணும். அவை அப்படி ஒரு நிகழ்ச்சிகள் செய்கிறனால தான் எங்களை மாதிரி பிள்ளைகளெல்லாம் வெளியில் வரோம். அவைக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றது என்ற மேடம், இந்த சார் இவருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வச்ச இந்த கைலினி டீச்சர், மார்கரி டீச்சருக்கு நன்றி. மற்றது இவ்வளோ நாள் என்னை மோட்டிவேட் பண்ணி என்னால் பாட இயலும், நீ முன்னுக்கு வர இயலும்னு சொன்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் இணைந்து கொள்வோம். இப்படியான திறமையாளர்களது திறமையை கருத்துக்களாக பதிவிட்டு ஆதரவு வழங்கி மறக்காமல் இந்த காணொலியையும் பகிர்ந்து விடுமாறு என்பதாக கேட்டுக்கொள்ள இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி தங்கச்சி. நன்றி, வணக்கம். சம்மதமா சேரை
பேசா